ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. என்னென்ன டிஃப்ரெண்டான பிளேஸ்ல இருக்க பாக்கீங்களா? எப்போ ஆசை கார் எடுத்தாலுமே பாப்பா எங்க போறோம் அப்படி கேட்டா பீச்சுக்கு அப்படின்வா. ஓகே, எப்ப பார்த்தாலும் பாப்பா ஏமாத்திட்டு இருக்கோம். ஸ்கூல் வேற ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி கூட்டு போனோம். 10 மணிக்கு ஈஸியாக சூப்பர் ரைடு அப்படின்னு பார்த்தா அங்க இப்பவுமே நாங்க எங்க போவோம்னா கோவளம் பீச்சுக்கு தான் போவோம், வேற எங்கேயும் போக மாட்டோம். அங்க இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸா வந்தது. இங்க பாத்தீங்கன்னா கேம்ஸ்லாம் இருந்தது. 90s கிட்ஸோட கேம்ஸ் பயங்கரமா இருந்தது. இந்த ஜோசியம் சொல்ற ரோபோட், அப்புறம் இந்த சாக்லேட் எல்லாம் செஞ்சு தருவாங்களே அது எல்லாமே இருந்தது. என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கர டெக்கரேட்டிவா இருந்தது. உள்ள எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருந்தது. நாங்க உள்ள கொஞ்சம் போய் பார்க்கலான்னு பார்த்தோம். வெளியே நிறைய கேம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே இருக்க கேம்லாம் கொஞ்சம் விளையாடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அடல்ட்டுக்குமே இருந்தது, கிட்ஸுக்குமே இருந்தது. ரொம்பலாம் கேம்ஸ்லாம் இல்லை, ஒரு 5-6 கேம் இருந்தது. பாப்பாவும் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி. ஆர்ஷாக்கு இந்த குதிரை கேம் தான் ஏறி விட்டோம். எப்போ பார்த்தாலும் அவளுக்கு தனி ரைடு தான் கிடைக்குது. இதுலயும் சரி, ஃபர்ஸ்ட் போனதுலயும் சரி, எல்லாத்துலயுமே தனியா அவன் மட்டும் விளையாடுற மாதிரி இருந்தது. அதனால அவனா போயிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துல பயம் வந்துச்சு. அம்மா இறக்கி விடு அப்படின்னுட்டா. சரி, அதுவும் வேஸ்ட் தான். அதுக்கு ஒரு 30 rupees என்னமோ கேட்டாங்க. ஆனா நான் 10 rupees தான் கொடுத்தேன். ஏன்னா அவன் இறங்கிட்டா 2 நிமிஷத்துலயே. ஆனா அங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருந்தது. சில கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 150 ரூபா, 100 ரூபாய் அந்த மாதிரி ஆட்கள் பார்த்து கேட்கறாங்களா என்னன்னு கூட தெரியல. இது எப்பவுமே கோவத்துல இருக்கும். நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நாங்க போல, கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா போன வாட்டி போய் என்ன ஆச்சுன்னா யாருமே இல்லை, நானும் ஆட்டோ மட்டும் தான். ஏன்னா நைட் டைம் தான் போன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப போய் பயங்கரமா பயம் வந்துருச்சு. ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிருச்சா. இறங்கிட்டோம். இப்போ இவளுக்கு இந்த கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜம்பிங்ல ஏத்தி விட்டோம். வீட்டுல கட்டில அவளுக்கு குதிக்க ரொம்ப பிடிக்கும். நாங்க எப்ப பார்த்தாலும் இறங்குமா அப்படின்னு சொல்லுவோம். இங்க பார்த்தா ஜம்ப் பண்ண அரிசாங்கிறோம், ஜம்பே பண்ணல. அவ வாட்டுக்கு பயப்படுறா. ஏன்னா இப்பயும் பாருங்க சிங்கிளா தான் இருக்கா. எப்போ போற சிங்கிளா தான் அவ விளையாடுற நிலைமையில ஆயிடும். ஒரு 10-15 பேர் கூட இருந்தாங்கன்னா சேர்ந்து குதிக்கும் போது ஜாலியா இருக்கும், கை கூத்து. இப்ப அவ மட்டும் இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் அங்க டிக்கெட் கொடுத்தாங்களே, அவங்களும் எங்க வீட்டுக்காரங்க மட்டும் பிடிச்சி அழகா அவளை ஜம்ப் பண்ண வச்சாங்க. அப்புறம் இந்த கேம் இதுல நானும் ஆர்ஷோ சேர்ந்தே போனோம். சரி, ஜாலியா இருந்தது. ஆனா ஆர்ஷோ தான் பயந்துட்டா. அவ்வளோ ஒன்றும் பெருசா இல்லை, சும்மா ஒரு ரைடு. ஆனா நான் பின்னாடியே போனது ஒரு மாதிரி இருந்தது. இந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்கலாம், நான் இப்படி பார்த்து உட்காந்துனால என்னமோ பின்னாடியே போகுது, ஒரு மாதிரி தலை சுத்தல் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 3 ரவுண்டு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா 10 ரவுண்டு கிட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எங்க போனாலும் நானும் ஆசைவும் சிங்கிளா தான் போறோம். இதுலயுமே நாங்க கூட்டமா போல. எங்களுக்கு முன்னாடி போனவங்க ஃபுல்லாவே இருந்தாங்க. இதுலயும் இருந்தாங்க, 3த்துலயுமே இருந்தாங்க. நாங்க மட்டும் தனியா இதுல போறோம். எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு இப்படிதான் ரைடே கிடைக்குது. சிங்கிளா தான் வரும். ஆனா என்ஜாய்மெண்ட் செம்மையா இருந்தது. இதுக்கு பாத்தீங்கன்னா 150 100 என்னமோ வாங்கினாங்க. வேற வழியில கொடுத்துதான் அவனும் கொடுத்தோம். விளையாடினதே இந்த 3 கேம் தான். ஒன்று ஜம்பிங், அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குதிரை ரைடு மாதிரி, அதுக்கப்புறம் இந்த வாத்து ஓடுறது. ஓகே, நம்ம எதுக்கு வந்தோமோ அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சு சூப்பராக இருந்தது. நைட் டைம்ல பீச்சுக்கு போனால் செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஓகே, நம்மளும் பீச்சில் இறங்கி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கிட்டு ஆறுசா விளையாட்டு பாருங்களேன். சரி, டான்ஸ் அங்க பாடின பாட்டுக்கு ஆசை ஆடிக்கிட்டே இருந்தா. ரொம்ப நேரம் கழிச்சு அவளை கூட்டு போனேன். அப்புறம் நானும் ஆஷாவும் எப்பயும் போல அந்த பீச்சில் நானும் ஆஷா மட்டும் தனியா உட்காந்துருப்போம். அப்புறம் கீழே விளையாடி, அதுக்கப்புறம் துணி கிணி எல்லாம் கலண்டுருச்சு. அந்த அளவுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க மேடம், ஜாலியா. அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இது எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான என்ஜாய்மெண்டா இருந்தது. நாங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, அவங்க எங்களுக்கு கொடுத்தது ஒண்ணு, அந்த மாதிரிதான் இருந்தது. அந்த என்ஜாய்மெண்டோட அங்க இருக்கிற இன்னும் பாய் போட்டுலாம் படுத்துக்கிட்டு இருந்தாங்க பீச்ல. அங்க கூத்து இந்த மாதிரி டான்ஸ் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நைட்டெல்லாம். ஆனா நம்மளால அவ்வளோ இருக்க முடியாது இல்ல, அதனால டாடா பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பீச்சில் இல்லி பூச்சி பிடிச்சோம் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதை பாருங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கான் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.